ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்துதான். உடனே கதவுகள் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டுதான். இங்க பாருங்க, பவுலையும் சீலாவையும் பிடித்து சிறைச்சாலைக்குள்ள வைக்கிறாங்க. ஏன்னா அங்கே குறி சொல்லுகிற ஒரு பெண் என்ன செய்கிறனாக்கா, அந்த அசுத்த ஆவியினால குறி சொல்லி அவன் ஆதாயத்தை சம்பாதித்து கொடுத்தாள். இதை பவுல் அறிந்து என்ன செய்வார்னா, அதை கடிந்து கொண்டு ஜெபிக்கும் போது அந்த அவளுக்குள்ள இந்த அசுத்த ஆவி, குறி சொல்கிற ஆவி அவளை விட்டு வெளியேறிட்டு, அவளை பயன்படுத்தின அந்த தலைவர்களுக்கெல்லாம் இப்போ லாபம் வரல. அதனால் அவங்க சோர்ந்து போய் என்ன பண்ணாங்கன்னா, ரோமர் பேரரசு தலைவர்களை சொல்லி இவரை எப்படியாவது என்ன பண்ணனாக்கா சிறைச்சாலை போட வேண்டும் என்று சிறைச்சாலை போடுகிறாங்க. தேவப்பிள்ளைல அங்கே வசனம் சொல்லுது, நீங்கள் அதே 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படிக்கு சிறைச்சாலை தலைவனுக்கு கட்டளையிட்டார்கள். பாருங்க, அநேக அடிகளை அடித்து சிறைச்சாலையில் வச்சு சிறைச்சாலை தலைவனத்தில் பத்திரமா காக்கும்படி வைக்கிறாங்க. ஆனால் இந்த பவுலும் சில என்ன திறமை செஞ்சாங்க, இத்தனை அநேக அடிகள் வாங்கி தொழு மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது கர்த்தரை துதித்து பாடினார்களாம். 25வது வசனம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், வாசிக்க கேட்போம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளோ அடி வாங்கி தேவனை துதித்து பாடுறாங்க. தேவ பிள்ளைகளே, அப்போ தான் சொல்லப்பட்டிருக்கு, அங்கே சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்தது, பூமி அதிர்ந்தது, அவங்க கட்டுகள் எல்லாம் விழுந்தது. ஹல்லேலூயா. இப்போ சிறைச்சாலை தலைவன் பயந்து போயிட்டு அவனை கொலை செஞ்சு பார்க்குறான். அப்போ தான் நீ ஒன்றும் செய்யாதேன்னு சொல்லி தேவ பிள்ளை அவனை ரட்சிப்புக்கு எதுவாய் நடத்துகிறத பார்க்குறோம். அநேக அடிகள் அடிக்கப்பட்டு தொழு மரத்தில் கட்டி உட்கார வரையில் இருந்த பவுலையும் சீலாவையும் கர்த்தர் விடுவிப்பாரானா, உங்கள் வாழ்க்கையிலும் கூட எப்படிப்பட்ட கட்டுகளில் தேவ பிள்ளையில் எப்படிப்பட்ட சிறையில் நீங்கள் சிக்கி கொண்டிருக்கிறீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களையும் விடுவிக்க உண்மையில் வர இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அங்கே பவுலும் சீலாவும் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனை துதித்து பாடினார்களாம். ஒரு உபத்திரமோ கஷ்டமோ பாடுகளோ வேதனையோ பயங்கரமான சூழ்நிலையா சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரை மனசார துதிங்க. கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன்னு ஆண்டவர் துதிச்சு பாருங்க. துதிக்கும் போது இங்கே இவ்வளோ பெரிய அற்புதத்தை நம்ம பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் கதவுகளை திறப்பதற்கு, உங்கள் கட்டுகளை அவிழ்ப்பதற்கு, உங்கள் சிறைகளை மாற்றுவதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். நாம் கர்த்தரை நல்லா பாடி துதிக்கும் போது அற்புதங்களை காணுவோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துக்கிறேன். நல்லா ஆண்டவரே, மாக்கு ஸ்தோத்திரம், நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. அநேக அடிகள் அடிக்கப்பட்ட ஆண்டவரே தொழு மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது பவுலும் சீலாவும் உம்மை துதித்து பாடினது போல அன்றைய எத்தனை பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் உம்மை துதித்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. அவர்களை சிறையிருப்பிலிருந்து சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து கட்டுகளை அவிழ்ப்பீர்களானா இவர்களுடைய சிறையிருப்புகள் மாறட்டு, இவர்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை துதித்து பாடுங்க, எல்லா சிறைப்பு மாறும். காட் பிளஸ் யூ.